இரவு நேரம். பேருந்து நிலையம் மக்கூட்டத்தில் ஒரு வயதான முதியவர். அவர் ஒரே பதட்டத்தோடு அங்குமிங்குமாக அலைந்து திரிகிறார். அவருடைய கண்களில் சோர்வு. அவர் காத்திருந்த பேருந்து ஏற்கனவே போய்விட்டது. அவரை தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி சந்தேகத்துடன் அவனை பார்க்கிறார். மெல்ல வந்து கேட்கிறான், யோய், இங்கே இரவு நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதியவர் திணறி ஒன்றும் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நிற்கிறார். போலீஸ், என்னையா கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா? உன்னையெல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு கேட்டாதான் சொல்லுவ. போலீஸ் அதிகாரி அவனை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்கிறார். முதியவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அதிகாரி கேட்கிறார், யார் நீங்க? ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல அலைஞ்சீங்க? முதியவர் மெதுவாக நடுங்கும் குரலில் சொல்கிறார், சார், என் பஸ் போயிடுச்சு. என் ஊருக்கு போகணும். ஆனா பஸ் போயிடுச்சே. பணம் இல்லாம மதியம் என் ரத்தத்தை கொடுத்து கொஞ்சம் பணம் கிடைச்சது சார். அந்த பணத்துல இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தி நோட்டீஸ் வாங்கினேன். அதை மக்களிடம் கொடுக்க போனேன் சார். அதை முடிச்சு வர லேட் ஆச்சு சார். அதனால பஸ் போயிடுச்சு. அந்த வார்த்தைகள் கேட்டு போலீஸ் அதிகாரி மௌனமாய் நிற்கிறான். அவன் கண்களில் நீர் வழிகிறது. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க தோற்றத்தை கண்டு தவறாக நினைச்சிட்டேன். நீங்க உங்க ரத்தத்தையே தானமாக கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்றீங்க. நான் உங்களை மனதார பாராட்டுறேன். அவன் தனது பாக்கெட்டிலிருந்து பணம் எடுத்து அந்த முதியவரின் கையில் வைக்கிறான். இது உங்க செலவுக்காக ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த முதியவர் புன்னகையுடன் நன்றி ஐயா என்று சொல்லி போலீஸை ஆசீர்வதிக்கிறார். பின்பு அவரை பஸ் ஸ்டாண்ட் அழைத்துச் சென்று அந்த முதியவரை பஸ் ஏற்றி விடுகிறார். அவர் ஏறுகிறார். பஸ் மெதுவாக இரவு வெளிச்சத்தில் நகர்கிறது. நான் உனக்காக என் உயிரையே கொடுத்தேன். நீ எனக்காக என்ன செய்தாய்? யோசித்து பாருங்கள். அந்த முதியவர் ஆண்டவருக்காக இரத்தத்தையே தானமாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.